300 கோடியில் மாஸ்டர் பிளான். திருப்பதியை தூக்கி சாப்பிட போகும் முருகனின் கோட்டை. கோபுர கலசங்களை வைத்து இப்படியா? தனித்தனியாக பிரித்து வைக்கப்பட்ட பின்னணி என்ன? திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் ராஜகோபுர கலசங்கள் புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. இப்பணியை தக்கார் அருள்முருகன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முக்கிய ஆன்மீக ஸ்தலமாக விளங்கி வரும் நிலையில் இக்கோவிலில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு HCL நிறுவனம் சார்பாக 200 கோடி செலவில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து வருகிறது. இதோடு அறநிலையத்துறை சார்பில் 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கும்பாபிஷேக திருப்பணிகளும் நடந்து வருகின்றன. இதில் ஒரு பகுதியாக 137 அடி உயரமும் 9 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் புதுப்பிக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. ராஜகோபுரத்தின் மேல் பகுதியில் உள்ள 9 கலசங்கள் ஆகம விதிப்படி பூஜைகள் செய்யப்பட்டு தனித்தனியாக பிரித்து கழற்றி கீழே கொண்டு வரப்பட்டன. தொடர்ந்து அதனை புதுப்பிக்கும் பணிகள் நடந்து வரும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் 7.25 அடி உயரம் கொண்ட செம்புகளால் ஆன கலசத்தில் 11 அடுக்குகள் உள்ளன. இதில் வாழைப்பூ, சூரியப்பூ 2, சூரிய பூத்தட்டு, மேல் பகுதி அரடா 2, கீழ்ப்பகுதி அரடா 2, குடம் மேல் பகுதி, குடம் கீழ்ப்பகுதி, பத்மபீடம் என 11 அடுக்குகள் உள்ளன. மொத்தமுள்ள 9 கலசங்களை புதுப்பிக்கும் பணி இன்னும் 2 மாதத்தில் முடிவடையும் என்று கூறப்படுகிறது. முதலில் கலசங்களில் உள்ள அழுக்கு தனியாக பிரித்து எடுக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பழுது பார்க்கப்பட்டு புதுப்பிக்கும் பணிகள் நடக்கிறது. இப்பணியினை தக்கார் அருள்முருகன், கோவில் இணை ஆணையர் ஞானசேகரன், தூத்துக்குடி மண்டல துணை ஆணையர் செல்வி ஆகியோர் உடனிருந்து ஆய்வு செய்து வருகிறார்கள்.